முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரச்சார வாகனத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் தற்பொழுது சோதனையில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை பார்த்து வருகிறோம். தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அனைத்துக் கட்சித் தலைவர்களும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சென்னையிலிருந்து திருவாரூருக்கு செல்லும் முதலமைச்சரின் மு.க.ஸ்டாலினின் வாகனத்தை தேர்தல் பறக்கும் படையினர் தற்பொழுது பரிசோதனை செய்து வரும் காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் செலீனா. செலீனா, வணக்கம். முதல்வர் மு.க.ஸ்டாலின் பிரச்சார வாகனத்தில் தற்பொழுது சோதனையானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்கள். திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் இன்று முதல் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் சென்னையிலிருந்து திருவாரூர் சென்றிருந்தார். குறிப்பாக கரூர் வரையிலும் விமானம் மூலமாக சென்ற நிலையில் கரூரில் இருந்து சாலை மார்க்கமாக முதலமைச்சர் சென்று கொண்டிருந்த நிலையில்தான் பறக்கும் படையினர் முதலமைச்சரின் வாகனத்தை சோதனை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக முதலமைச்சர் சென்ற அனைத்து வாகனத்தையும் பறக்கும் படையினர் சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக தேர்தல் நேரத்தில் ஆங்காங்கே பறக்கும் படையினர் சோதனை ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் முதலமைச்சர் சென்றிருந்த வாகனத்தையும் தற்பொழுது சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தேர்தலுக்கான அந்த பணம் ரொக்கமாகவோ எடுத்து செல்லக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் தேர்தல் நேரத்தில் விதித்திருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் தனது பிரச்சார வாகனத்தின் மூலமாக கரூரிலிருந்து திருவாரூர் சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சரின் வாகனத்தை அதே போல முதலமைச்சருடன் வந்திருந்த அனைத்து வாகனத்தையும் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பல்வேறு இடங்களில் இந்த சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில்தான் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னதாக கூட துணை முதலமைச்சரின் வாகனத்தையும் இதே போல பிரச்சாரத்திற்கு சென்ற போது சோதனையில் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த வகையில் முதலமைச்சரின் தனி வாகனத்தையும் பிரச்சார வாகனத்தையும் சோதனையில் ஈடுபட்டதற்காக பறக்கும் படையினர் காட்சிகளை நேரடியில் பார்த்து வருகிறோம். குறிப்பாக இன்று முதலாக சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் என்பது முதலமைச்சர் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் திருவாரூரிலிருந்து தொடங்க இருக்கிறார். அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று முதலமைச்சர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் அவரது வாகனத்தை பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரச்சார வாகனத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் தற்பொழுது சோதனையில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை பார்த்து வருகிறோம். தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அனைத்துக் கட்சித் தலைவர்களும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சென்னையிலிருந்து திருவாரூருக்கு செல்லும் முதலமைச்சரின் மு.க.ஸ்டாலினின் வாகனத்தை தேர்தல் பறக்கும் படையினர் தற்பொழுது பரிசோதனை செய்து வரும் காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் செலீனா. செலீனா, வணக்கம். முதல்வர் மு.க.ஸ்டாலின் பிரச்சார வாகனத்தில் தற்பொழுது சோதனையானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்கள். திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் இன்று முதல் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் சென்னையிலிருந்து திருவாரூர் சென்றிருந்தார். குறிப்பாக கரூர் வரையிலும் விமானம் மூலமாக சென்ற நிலையில் கரூரில் இருந்து சாலை மார்க்கமாக முதலமைச்சர் சென்று கொண்டிருந்த நிலையில்தான் பறக்கும் படையினர் முதலமைச்சரின் வாகனத்தை சோதனை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக முதலமைச்சர் சென்ற அனைத்து வாகனத்தையும் பறக்கும் படையினர் சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக தேர்தல் நேரத்தில் ஆங்காங்கே பறக்கும் படையினர் சோதனை ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் முதலமைச்சர் சென்றிருந்த வாகனத்தையும் தற்பொழுது சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தேர்தலுக்கான அந்த பணம் ரொக்கமாகவோ எடுத்து செல்லக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் தேர்தல் நேரத்தில் விதித்திருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் தனது பிரச்சார வாகனத்தின் மூலமாக கரூரிலிருந்து திருவாரூர் சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சரின் வாகனத்தை அதே போல முதலமைச்சருடன் வந்திருந்த அனைத்து வாகனத்தையும் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பல்வேறு இடங்களில் இந்த சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில்தான் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னதாக கூட துணை முதலமைச்சரின் வாகனத்தையும் இதே போல பிரச்சாரத்திற்கு சென்ற போது சோதனையில் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த வகையில் முதலமைச்சரின் தனி வாகனத்தையும் பிரச்சார வாகனத்தையும் சோதனையில் ஈடுபட்டதற்காக பறக்கும் படையினர் காட்சிகளை நேரடியில் பார்த்து வருகிறோம். குறிப்பாக இன்று முதலாக சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் என்பது முதலமைச்சர் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் திருவாரூரிலிருந்து தொடங்க இருக்கிறார். அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று முதலமைச்சர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் அவரது வாகனத்தை பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி செலீனா.